ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கான கோர்சஸ் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது தனியாக நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, டாபிக் வைஸ், செக்ஷன் வைஸ், ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்னு தனித்தனியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணுறோம், ஒவ்வொரு செக்ஷனாக கவர் பண்ணுறோம். ஃபைனலாக ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் வைக்க போகிறோம். அதை பற்றி அதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் கிட்டத்தட்ட 6000 கொஸ்டின்ஸ் வந்து இதில் நீங்கள் இந்த டெஸ்ட்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. நாம் வந்து இந்த டெஸ்ட்டு ஷெடியூல், இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரீ கொஸ்டின்ஸ், ஓகேங்களா, குவிஸஸ் வந்து நம்ம ஆர்ஆர்பி ஏஎல்பிக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் ஒன்று வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ டெலகிராம் குரூப் இருக்குது. ஓகே, ஸோ அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அதில் குவிஸ் மாதிரி டெய்லியுமே நம்ம போடுவோம், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எழுதலாம். அதுக்கானது தான் இது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். மேத்தமேட்டிக்ஸை பொறுத்தளவுக்கு, தட் இஸ் ஆப்டிடியூடில் வந்து நம்ம வந்து 22 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ பட் சில டாபிக்ஸ் வந்து நம்ம அடிஷ்னல் டெஸ்டஸ் போட்டிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 டெஸ்டஸ் வந்து நம்ம இதில் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், செக்ஷன் டாபிக் வைஸாக. ஓகேவா? அதே போல் ரீசனிங் பொறுத்தளவுக்கு 15 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ 15 டெஸ்டஸ் வந்து அது நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இது இல்லாமல் அதுக்கடுத்து ஜென்ரல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23, ஓகேங்களா? ஸோ 23 டெஸ்டஸ் வந்து நம்ம இதில் கண்டக்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28. ஸோ உங்களுக்கு வந்து இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து மந்த்லி கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு மந்த்துக்குமான டெஸ்ட் சீரிஸ், ஒரு 18 மந்த்துக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக என்னென்ன டாபிக்ஸ் உங்களுக்கு அதில் கேட்பாங்களோ அந்த டாபிக்ஸுமே நம்ம இதில் சேர்த்து நம்ம கவர் பண்ணுறோம். டோட்டலாக 28 டெஸ்டஸ் வந்து நம்ம ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த டாபிக் வைஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செக்ஷன் வைஸ் நம்ம டெஸ்டஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ செக்ஷன் வைஸ்னால் ஒரு செக்ஷனுக்கு 10 டெஸ்ட் அப்படின்னு மொத்தம் 40 டெஸ்டஸ். ஓகேங்களா? ஸோ மேத்தமெட்டிக்ஸுக்கு 10 டெஸ்ட் இருக்கும், ரீசனிங்க்கு 10 டெஸ்ட் இருக்கும், ஜென்ரல் சயின்ஸுக்கு 10 டெஸ்ட் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 10 டெஸ்ட் இருக்கும். 40 செக்ஷன் வைஸ் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்டஸ் 10 ஃபுல் மார்க் டெஸ்டஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் ஆஸ் பர் த பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி சிபிடி 1 எப்படி இருக்கோ ஸோ அதே பேட்டர்னில் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது டோட்டலாக பார்க்கும்போது மோர் தென் 6000 கொஸ்டின்ஸ் வந்து இல்லாமல் கவர் ஆகும். ஓகேங்களா? இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக அதனுடைய ஷெடியூல் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எத்தனை கொஸ்டின் இருக்கும், எத்தனை மினிட்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு ஃபிசிக்ஸ், நம்ம சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஃபிசிக்ஸு, அதில் ப்ரெஷர் அண்ட் ஃபோர்ஸ், அது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து 30 கொஸ்டின்ஸ் கேட்போம். ஸோ அதுக்கு வந்து 30 நிமிஷம். ஓகேங்களா? ஸோ 30 கொஸ்டின்ஸ் 30 நிமிஷம் அப்படின்ற மாதிரி தான் இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அதே போல் ரீசனிங் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் இருக்கும், ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொஞ்சம் லேட்டராக தான் கவர் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 80 டாபிக் வைஸ் டெஸ்ட்டுக்கு மேலே போகுது. அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் வைஸ் டெஸ்ட். செக்ஷன் வைஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸுக்கு, ரீசனிங்க்கு, சயின்ஸுக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் அஃபேர்ஸ்க்கு 10 பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ் இருக்கும், 60 நிமிஷம் இருக்கும். ஓகேங்களா? எப்படி மார்க் டெஸ்ட் இருக்குமோ அதே மாதிரியான பேட்டர்னில் தான் செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டுமே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்டஸ், அதில் வந்து எல்லாமே ஆஸ் பர் த சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி 10 ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும். ஆஸ் பர் த சிலபஸ், ஆஸ் பர் த எக்ஸாம் பேட்டர்ன் படி 75 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒரு டெஸ்ட்டுக்கு. அண்ட் டூரேஷன் வந்து 60 மினிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து இதை கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா 6000+ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எனஃப். ஓகேங்களா? எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் 60+ மார்க் வந்து அவுட் ஆஃப் 75 வந்து இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக எடுக்க முடியும். ஓகேங்களா? பட் இதுக்கெல்லாமே கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாகவே இதை வந்து நீங்கள் இது பண்ண முடியும். ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் கான்செப்ட் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது கான்செப்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கோர்சஸ் அண்ட் டெஸ்ட் ரெண்டுமே வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தமிழ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸும் இருக்குது அண்ட் டெஸ்ட்டும் இருக்குது. ஓகேங்களா? கோர்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் இதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 81908792
379 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் நீங்கள் ஃப்ரீ குவிசஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ t.me/alp தமிழ் அப்படின்ற இந்த லிங்க், அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளும் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே போடுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் பெய்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு செஷனில் வந்து நம்ம இதே மாதிரியான நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து அனலைஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அதுக்கு நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த செஷனில் பார்க்கலாம். நன்றி.